அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமாள். இது எப்படி இருக்கு? இது உனக்கு சூப்பரா இருக்குமா? இந்தா இத தனியா வை. என்ன? சரிங்க மேடம். என்ன அத்தை, விளக்கு பூஜை பர்ச்சேஸ் வீட்லயே பண்ணிட்டு இருக்கீங்க போல. ஆமா மருமகளே, இந்த நேரத்துல நீ வெளியில போயிட்டியேன்னு நான் உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டான டயத்துக்கு வந்துட்ட. அத்தை உனக்கு விதவிதமா புடவை செலக்ட் பண்ணி கொடுக்கறேன். அத்தை, எனக்கு எதுக்கு புடவை எல்லாம்? நான் அதை ரொம்ப ரேரா தான் கட்டுவேன். எனக்கு அதெல்லாம் வேண்டாம்பா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது மருமகளே. கல்யாண வயசுல இருக்கிற பொண்ணுங்களுக்கு புடவை தான் ரொம்ப முக்கியம். அத்தை, நாம என்னதான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் புடவைக்கு இருக்கிற மாதிரி அதே தனிதான். அதனால பிடிச்ச புடவைங்கெல்லாம் வேணுங்கிற அளவுக்கு வாங்கி வச்சுக்கோ. நான் உனக்கு எப்படி செலக்ட் பண்ணி கொடுக்கறேன்னு மட்டும் பாரு. ஏய், இத பாரு. இது ஓகே. உனக்கு ரொம்ப அழகா இருக்கு அத்தை. இத தனியா வச்சிடுறேன். சொல்லு ருத்ரா. என்ன நீ புடவைக்காரங்க வந்துட்டாரா? வந்துட்டாங்க ருத்ரா. நம்ம அனிதாவுக்கு தான் நான் புடவைய பார்த்து பார்த்து எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் இப்ப நான் எதுக்காக போன் பண்ணேன்னா, சொல்லு. புடவைங்களை நீங்க மட்டும் எடுக்கிறது இல்லாம சக்தி, மலர், பிரியா அவங்க 3 பேருக்குமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல புடவையா எடுத்து கொடுங்க. அண்ணி. சரி சரி, கண்டிப்பா அவங்களுக்கு புடவை எடுத்து கொடுக்கறேன். சரி அண்ணி. சரி. அத்தை, என்னாச்சு அத்தை? மம்மி என்ன சொன்னாங்க? புடவைக்காரரு உங்களுக்கு பிடிச்சமான புடவைங்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காரா? நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி காஸ்ட்லியான புடவையான்னு கேட்பாளான்னு பார்த்தா, வேலைக்காரிங்களுக்கும் புடவை எடுத்து கொடுங்கன்னு சொல்றதுக்கு தான் உங்க அம்மா போனே பண்ணிருக்காங்க. மலரு, பிரியா, அம்மா, உங்க கூட ஒருத்தி வேலை செய்யறால, அவளையும் கூட்டிட்டு இங்க வாங்க. சக்திகா பேரை சொல்ல கூட இவங்களுக்கு பிடிக்கல. அவங்க மேல அம்மா ஏன் தான் இவ்ளோ வெறுப்பா இருக்காங்கன்னு தெரியல. ருத்ரா அவங்க 3 பேருக்கும் புடவை எடுத்து கொடுக்க சொல்லிருக்கா. எது எப்படியோ, இந்த மாதிரி பூஜை ஃபங்க்ஷன் ஏற்பாடு நடக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருது. வாழுங்க வாழுங்க. ஒரு 100-200ல காட்டுங்க, அது போதும். பிரியாவா, இந்தா இந்தா மலர், குடி. வாங்கிக்கோ. ருத்ரா வந்து கேட்டா, இந்துமதி அம்மா தான் எங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி புடவை எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லணும். புரிஞ்சுதா? சரிங்கம்மா. சரிம்மா. ஒரு நிமிஷம். ஏம்மா, இவ்வளவு சீப்பா புடவை எடுத்து கொடுத்துட்டு ருத்ராத்த வந்து கேட்டா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுத்து கொடுத்தேன்னு சொல்ல சொல்றீங்களே, எப்படிமா சொல்றதுக்கு மனசு வரும்? நல்ல புடவை எடுத்து கொடுக்க வேண்டியதானே? டேய், வேலைக்காரிங்களுக்கு இந்த புடவையே அதிகம்டா. அதுக்காக நானும் ருத்ராவும் கட்டுற மாதிரி காஸ்ட்லியான புடவையா இவங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும்? ஏம்மா, எடுத்து கொடுத்தா என்னமா தப்பு? அவங்கள நல்ல புடவை கட்டிக்கிட்டுமே. இதான் சிவா அண்ணாங்கிறது. நல்லா பேசுனா. 500 ரூபா நோட்டும் 50 ரூபா நோட்டும் எப்போ ஒண்ணு ஆகாது. அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. அது புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. 500 ரூபால 50 ரூபா கழிச்சிட்டீங்கன்னா அதோட மதிப்பு 450 ரூபா தான். திரும்பவும் 500 ரூபா ஆகணும்னா அதோட இன்னும் 50 ரூபா சேர்க்கணும். அதே மாதிரி தான் பணக்கார வீட்டில் வேலைக்காரங்களும். அவங்கள இந்த வீட்டில் இருந்து கழிச்சிட்டீங்கன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. சிவா, அண்ணி, என்ன பிரச்சனைங்க? வாங்க அத்தை, சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. உங்க பெருந்தன்மையில 10ல் 1 பகுதி கூட அம்மாவுக்கு கிடையாது. டேய் பாருங்க அத்தை, 200 ரூபாய்க்கு எடுத்த எந்த குவாலிட்டியும் இல்லாத புடவையா சக்தி கொடுத்துருக்காங்க. கேட்டா வேலைக்காரங்களுக்கு இதுவே போதுங்கிறாங்க. ஏன் அண்ணி, அவங்களுக்கு பிடிச்ச புடவையை எடுத்து கொடுங்கன்னு நான் உங்ககிட்ட போன்ல சொன்னேன்ல.
அப்புறம் ஏன் இந்த மாதிரி புடவை எடுத்து கொடுத்துருக்கீங்க? ருத்ரா, அது விலை கம்மினாலும் அந்த புடவை தரமான புடவை தான். சிவாக்கு இத பத்தி எல்லாம் என்ன தெரியும் சொல்லு? அவன் சொல்றான்னு நீயும் கேள்வி கேட்டுட்டு இருக்க. நீங்களே சொல்லுங்க, இது தரமான புடவையா? 2 முறை துவைச்சாலே அந்த புடவை போயிடும் போல இருக்கே. அந்த புடவையை கட்டிக்கிட்டு அவளுங்க மானத்தோட வாழ்ந்தா போதும் ருத்ரா. என்ன நீ இப்படி சொல்றீங்க? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நமக்காக எப்படி எல்லாம் உழைக்கிறாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாம கொடுக்கிற புடவை எவ்வளவு தரமானதா இருக்கணும். அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி கொடுக்கலாமா மம்மி? அனிதா, அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா வாங்கி கொடுத்துதான் ஆகணும். வேலைக்காரங்களுக்கு நீங்க அளவுக்கு அதிகமா மரியாதை கொடுக்கறீங்க மம்மி. அம்மா, எங்களால எந்த பிரச்சனையும் வேண்டாங்கம்மா. இந்துமதி அம்மா எங்களுக்கு எடுத்து கொடுத்த புடவையே போதும். அதுவே எங்களோட தகுதிக்கு அதிகம்தான். இந்த புடவைய நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கலனாலும் ஏன் வாங்கி கொடுக்கலன்னு நீங்க என்கிட்ட கேட்க போறதில்ல. ஆனா நல்ல புடவைய வாங்கி கொடுக்கலனா ஏன் மனசாட்சிக்கு உறுத்தலா இருக்காது? இந்த மாதிரி வேலைக்காரங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள சரிக்கு சமமா நடத்தணும்னு நினைச்சீனா நம்ம கௌரவம் தான் குப்புற அடிச்சு கீழே விழும். இது ஏன்னா யாருக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. ஏற்கனவே குப்புற விழுந்ததெல்லாம் மறந்து போச்சா உனக்கு? சக்தி, இங்க இருக்கிற காஸ்ட்லியான புடவைங்கள்ல உனக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதை நீ பார்த்து எடுத்துக்கோ. அம்மா, இவ்ளோ விலை அதிகமா இருக்கிற புடவைலாம் எனக்கு வேண்டாமா. சக்தி, நீ இப்படிதான் சொல்லிட்டு இருப்ப. சிவா, சக்தியை என்ன வற்புறுத்தி புடவை எடுக்க சொன்னாலும் அண்ணி எடுத்து கொடுத்த புடவையை விட இன்னும் மட்டமான புடவையை தான் இவ எடுப்பா. அதனால நீயே பார்த்து ஒரு நல்ல புடவையா எடுத்து அவகிட்ட கொடு. சரிங்க அத்தை. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சார், எனக்கு இந்த புடவை தான் பிடிச்சிருக்குங்க சார். என்ன சக்தி சொல்ற? இதுவா? ஆமா சார், உண்மையிலேயே எனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கு. அதனாலதான் இந்துமதி அம்மா இந்த புடவையை செலக்ட் பண்ணிருக்காங்க போல. அதான் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன், யார் செலக்ட் பண்ணாங்கன்னு. இப்ப அந்த கதையெல்லாம் வேண்டாம். நீ ஏன் செலக்ட் பண்றியா இல்ல நான் செலக்ட் பண்ணட்டுமா?